இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அதிகாரத்தில் இருந்தவர்கள் நம்மிடம் புலம்புவது என்னவென்றால், குழந்தையா இருக்கும்போது திருப்பி அடிக்க மாட்டான்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் முட்டாள்தனம். நீங்க கோபப்படுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கோபம் உங்களோட சம அளவு இருக்கிறவங்ககிட்ட தான் காட்டணும். ஒரு மனுஷன் தன்னை தானே காத்துக்கல அப்படிங்கிறது, நீங்க வந்து இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள்லாம் வார்த்தைகளை விட்டுட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கறதும், அரசியலில் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளாலேயே பதவி இழந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன சாமி வாழைக்காய் பஜ்ஜியை பார்த்தாலும் கோபம் வருமா அப்படின்னு. யாராவது கோபப்பட்டு அதனால அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம சினம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச போறோம். கோபம், நம்ம வந்து மனித உணர்வுகளை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் பேச போறோம். அதுல ஜாதகம் எங்க கனெக்ட் ஆகுது, இதனால நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இந்த உணர்வுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம். உணர்வு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து நம்ம உணர்றோம், அவ்வளவுதான். கடவுளை எப்படி உணர முடியுமோ அந்த மாதிரி கடவுளை உணர்வதற்கென்று சில உணர்வுகள் இருக்கிறது. அதை பத்தியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம வந்து பேச போறோம். அதுல முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட உணர்வு கோபம், சினம் அப்படிங்கிறது விஷயம். எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு, எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க. கோபம் என்ன செய்யுங்கிறத எவ்வளவோ பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை பத்தி என்ன சொல்றோம், நம்முடைய அனுபவத்துல சினம் என்னவெல்லாம் செய்கிறது, எதற்கெல்லாம் நாம் கோவப்பட வேண்டும், கோவப்படாமே இருந்தா அதுக்கு பேர் ஜடம்னு பேர். கோவம் வராம இருக்காது. கோபம்ங்கிறது ஒரு உணர்வு தான். ஒரு மனிதனால் கோவப்படாம வாழவே முடியாது. அது எப்பப்ப கோவப்படணும், எதுக்கு கோவப்படணும், எதற்கெல்லாம் நீங்க கோவப்பட வேண்டியது இல்லை, எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், எதெல்லாம் தேவையான விஷயங்கள் என்பதை நீங்க முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கறத விஷயம். எனக்கே நிறைய கோவங்கள்லாம் வரும், நிறைய டென்ஷன் ஆகும், கோவம் வரும். ஒரு காலத்தின் கோவத்தின் உச்சியிலேயே இருந்திருக்கிறோம். சிவில் இன்ஜினியரா இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். அந்த கோவத்துல வந்து தகாத வார்த்தைகள்லாம் நிறைய பேர்த்த திட்டிருப்போம். என்கிட்ட அந்த ஜூனியர் இன்ஜினியரா இருந்தவங்க, என்கிட்ட வேலை பார்த்த மேஸ்திரிகள், என்கிட்ட வேலை பார்த்த டிரைவர், அந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து நான் திட்டிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் பின்னாடி வந்துதான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு நம்மளால உணர முடியுது. அப்போ அதை உணர்ந்ததுக்கு அப்புறமேல அதை நம்ம சொல்லணும்ல மக்களுக்கு. அதனால நமக்கு என்ன லாபம், என்ன நட்டம் அப்படின்னு. நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய கோபத்தை அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடாது. நம்ம வந்து ஒரு உயரிய இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்தாறு போல் நடந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து நான் நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அடுத்தவங்க மேல எரிஞ்சு விழுகிறது, நியாயமா போய் ஒரு கேள்வி கேட்டா கூட அதுக்கு கோபமா பதில் சொல்றது. இதை வந்து நிறைய காவலர்கள் வந்து இந்த மாதிரி பண்றதை நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஏதாவது சாதாரணமா கேட்டா கூட அவங்க கோபமா ஒரு பதில் சொல்லுவாங்க. அதே போல நிறைய கவர்மெண்ட் ஆபீசியல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம சாதாரணமா, நமக்கு தெரியாது, நம்ம தெரியாத ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க கோபமா பதில் சொல்லுவாங்க. நம்ம வேற வழி இல்லாம அதை வந்து ஏத்துக்கிட்டு வரும். கோபத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம கோவப்படும் போது சிலர் வந்து வழி இல்லாம ஏத்துப்பாங்க, சிலர் கோவப்படும் போது நம்ம வேற வழி இல்லாம ஏத்துப்போம். சில இடங்கள்ல வந்து கோவப்படும் போது திருப்பி நம்ம வந்து கோவப்படுவோம். சில இடங்கள்ல கோவப்படவே முடியாத இடங்கள் எல்லாம் உண்டு. இப்போ நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க, அவங்க வந்து டென்ஷனா பதில் சொல்றாங்கன்னா திரும்ப நீங்க அவங்க கிட்ட டென்ஷனா பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும். பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? யார் உங்களிடம் கோவப்படுறாங்களோ அவங்ககிட்ட நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா அங்க சண்டை வராது. கணவன் மனைவி கூடையிலே எடுத்துங்க, ரெண்டு பேரும் வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகள் பேசுறதுனாலதான் சண்டை வருது. ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா சண்டை வராது. நீங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, பேசுறீ நீ பேசு பாத்துக்கலாம் அப்படின்னு அமைதியா விட்டுட்டு அவங்க கொஞ்சம் சாந்தமானதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ அவங்க சாந்தமா இருந்துட்டாங்க அப்படின்னா சண்டையே வராது. நீங்க திட்டும் போது அவங்க அமைதியா இருக்கணும், அவங்க திட்டும் போது நீங்க அமைதியா இருக்கணும். ஒரு ஒப்பந்தம் போட்டீங்கன்னா சண்டை வராது. வீட்டுல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசிக்கிறதுனால தானே சண்டை வருது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சண்டை போட்டு கோவப்படுறதுனால தானே சண்டை வருது. ரெண்டு பேரும் வேற வேற நேரத்துல கோவப்பட்டீங்கன்னா சண்டை வராது இல்லையா? அப்போ அந்த கோபம்ங்கிறது எவ்வளவு வேல்யூவான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு வந்து இந்த 60 வயதுக்கு மேல ரிட்டையர் ஆன பல காவல் அதிகாரிகளை நான் வந்து சந்திக்கிறேன். என்னுடைய ஜோட துறையில பல மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள், உயரிய பொறுப்புல இருந்தவங்க, தான் கீழே வேலை பார்த்தவங்க கிட்ட அவங்க எவ்வளவு கோவப்பட்டாங்க, தினசரி வந்து அவங்க அதிகாரமா எப்படி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடைக்கிறதே இல்லை. வீட்டுக்காரமா கூட நம்ம வந்து உத்தியோகத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி பாக்குறதும், உத்தியோகத்துக்கு போகாதப்போ ஒரு மாதிரி பாக்குறதும் அது வழக்கம் தானே. ஊருக்கே ராஜானாலும் நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம பள்ளி தானே.
இது உலகளஞ்ச விஷயம் தானே. அப்போ அவர் வந்து பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்திருப்பாரு, ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் அதிகாரியா இருந்திருப்பாரு, ஒரு பெரிய ஒரு சுங்கவரித்துறை அல்லது வேற ஏதாவது ஒரு துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்திருப்பாரு, ஒரு பெரிய ஜட்ஜா இருந்திருப்பாரு. ஆனா வீட்டுக்காரமாக ஒரு புருஷன் தானே. நார்மலா வந்து அந்த அம்மா மதிக்கிறதே கம்மியா இருக்கும், இதுல அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா மரியாதை எப்படி இருக்கும்? அதான் விஷயம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அதிகாரத்தில் இருந்தவர்கள் நம்மிடம் புலம்புவது என்னவென்றால், அன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம எதிர்பார்த்து நிற்கும் போதெல்லாம் நம்ம சரியா அவங்களுக்கு மரியாதை பண்ணலையே, இன்னைக்கு நம்மளை வந்து சரியா மதிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, அந்த மரியாதை கொடுப்பதற்கு ஆள் இல்லாமலேயே பல பேர் மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. நீங்க வந்து உங்க கோவத்தை வந்து உங்க குழந்தைங்க மேல காட்டவே காட்டாதீங்க. கோவம் வந்தா பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்துல பிள்ளைய தூக்கி போட்டு மிதிக்கிறது, புருஷன் மேல இருக்கிற கோவத்துல பையனை 4 காரணத்து மேல 4 வை வச்சுட்டு, ஏன்னா அவன் தானே திருப்பி அடிக்க மாட்டான், குழந்தையா இருக்கும்போது திருப்பி அடிக்க மாட்டான்ல, அப்படியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் முட்டாள்தனம். அவன் தான் 18 வயசு 20 வயசு கழிஞ்சு திரும்பி வந்து உங்களை திருப்பி அடிப்பான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவன் உங்களை திருப்பி அடிக்க முடியாது, அவன் அடிக்கும்போது நீங்க திருப்பி அடிக்க முடியாது. இயற்கை எப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ 20 வயசுல ஒரு பையன் அப்பாவை அடிச்சிட்டான்னா, அப்பா திருப்பி அடிக்கிற இடத்துல இல்லை, ஏன்னா அப்பாவுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, அப்பா அங்கே வருத்தப்படுற இடத்துல இருக்கார். இதுவே அந்த பையனை 5 வயசுல அப்பா அடிக்கும் பொழுது பையன் வருத்தப்படுற இடத்துல இருக்கான், ஆனா திருப்பி அடிக்க முடியாது. ஸோ இதுதான் இயற்கை. அப்போ யார் உங்கள் மீது திருப்பி கோபத்தை செலுத்த முடியாதோ அவங்க மேலெல்லாம் கோபத்தை காட்டாதீங்க. உங்க வேலையாட்கள், வேலைக்காரங்க கிட்ட, டிரைவர்ஸு, உங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, தோட்டக்காரங்க, உங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, பியூனு, இந்த மாதிரி பிள்ளையார் கோயில் ஆண்டி பழைய பக்கெட்டுக்கு இது நம்ம அடித்தா திருப்பி அடிக்காத முடியாதுனா பார்த்து அடிக்கணும்னு ஒரு படத்தில் வரும். அவனை கண்டிப்பாக அடிப்பான், செம்மையாக அடிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பழைய இதுக்கு பக்கெட் விற்கிறவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க, சாந்தமானவங்க, நாம அடிச்சா திருப்பி அடிக்காதவங்க 3 பேர் தான். அதுல நம்பர் 1 பிள்ளையார் கோயில் பூசாரி, 2 பழைய தூக்கி பக்கெட் விக்கிறவன், 3 ஸ்கூல் வாத்தியார். அந்த மாதிரி எல்லாம் வந்து யார் வந்து நம்ம கிட்ட திருப்பி காட்ட முடியாதோ அவங்க கிட்ட போய் உங்க அதிகாரத்தை காட்டாதீங்க. நீங்க உங்க அதிகாரத்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சம அதிகாரம் உள்ளவர்களும் காட்ட வேண்டும். காசு முடிவு பண்ணா எங்க காசுவா, இதோட காசுவா, ஃபிட்டில வச்சு காசு பண்ணா அவ்வளவு காசு பண்ணி அடிக்க வச்சிருக்கா, இல்ல நீ ஸ்டேஷன் மேல உட்கார்ந்து எல்லாத்தையும் காசு அடிக்க வச்சு போறியா? யார் கிட்ட பேசறேன்னு தெரிஞ்சா பேசுறியா? தெரியவே. நீங்க கோபப்படுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கோபம் உங்களோட சம அளவு இருக்கிறவங்க கிட்ட தான் காட்டணும். இப்பதான் நீ நம்பால. சரி, எஃப்ஐஆர் ஏன் கிழிச்ச? எஃப்ஐஆர் என்னத்துக்கு கிழிச்ச? வாடா தமாஷ் பண்றாரு. எஃப்ஐஆர் ஏன்டா கிழிச்ச? ஏன்டா எஃப்ஐஆர் கிழிச்ச? நீங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு கோபத்தை பத்தி தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் தன்னை தானே காத்துக்கல அப்படிங்கிறது, அவன் கோபத்தை காத்துக்கல அப்படின்னா அது தன்னையே கொன்றோம் அப்படிங்கிறார் வள்ளுவர். ஸோ இது வந்து நம்ம நிறைய குறள்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். யாகா வராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து யாரா இருந்தாலும் நாக்காக்கணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். நீ யாரா வேணா இரு, ஆனா நீங்க வந்து இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள்லாம் வார்த்தைகளை விட்டுட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கறதும், அரசியலில் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளாலேயே பதவி இழந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது நாம் உலகம் மதிக்கும் அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அதெல்லாம் நம்ம போய் திணிச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ கூட எனக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய கமெண்ட்ஸ் வரும். இப்போ நம்ம சமீபத்தில் BMW வாங்கினோம், அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா அவங்களால வாங்க முடியலங்கிற கோவத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஃபேஸ்புக்கில் சில நேரத்தில் யூடியூப்ஸ்லாம் கமெண்ட்ஸ்லாம் வரும், நான் எல்லா கமெண்ட்டும் படிப்பேன். அவங்களால முடியல அப்படிங்கிறத நம்ம மேலே கோபமாக காட்டுவாங்க. நம்ம சம்பாரித்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து அவங்களால முடியலன்னா கோபம் வரும். எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னா, தன்னால் என்ன முடியாதோ அதைக்காகத்தான் மனிதன் கோபப்படுவான். இப்போ தன்னால் ஒரு அழகான மனைவி அடைய முடியல அப்படின்னா, அழகான மனைவி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மேலாம் இவனுக்கு கோபம் வரும். அவங்கள பற்றியெல்லாம் அவங்க வந்து புரணி பேசுவாங்க. தன்னால் வந்து படித்து கலெக்டர் ஆக முடியலன்னா கலெக்டரை பார்த்தா கோபம் வரும். தன்னால் படித்து போலீஸ் ஆக முடியலன்னா போலீஸ்காரனை பார்த்தா கோபம் வரும். தன்னால் காரில் போக முடியலன்னா காரில் போகிறவனெல்லாம் பார்த்து இவன் வந்து பைத்தியக்காரன், இவன் வந்து ஊரை கொள்ளையடிச்சு கார் வாங்கினா, அவனை பற்றி எனக்கு தெரியாதா, 10 சென்ட் இடம் வாங்கியிருக்கா, அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு எனக்கு தெரியாதா, இப்படியெல்லாம் ஏன் பேசுகிறோம்னா, என்னால் அந்த 10 சென்ட் இடம் வாங்க முடியல, என்னால் வீடு கட்ட முடியல, அப்போ என்னால் அதை பண்ண முடியல. எப்போ உங்களால் உங்கள் இயலாமையை நீங்கள் கோபம் என்னும் உணர்ச்சி வழியாகத்தான் இந்த உலகத்துக்கு காட்ட முடியுமே தவிர, உங்கள் இயலாமையை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போ இருந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தாலே கோபம் வரும். ஏன்னா இவனால
சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிறத விஷயம். அப்ப என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல, அவன் ஏன் மகிழ்ச்சியா இருக்கான்? சில பேருக்கு ஸ்வீட் சாப்பிட்றவங்கள பார்த்தா கோவம் வரும். ஏன்னா என்னால ஸ்வீட் சாப்பிட முடியல, டாக்டர் சொல்லிட்டாரு நீ இனிமேல் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் மருத்துவர் சொல்லிட்டாரு. அப்போ இனிப்பு கடையை பார்த்தா கோவம் வரும். சில பேருக்கு இந்த வாழைக்காய் பஜ்ஜியை பார்த்தா கோவம் வரும். அதெல்லாம் நான் நேர்லயே பார்த்துருக்கேன். என்ன சாமி வாழைக்காய் பஜ்ஜியை பார்த்தாலும் கோவம் வருமா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு இடத்துல ரொம்ப விரும்பி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து என்னை முறைச்சு பார்த்தாரு. அப்பதான் என்ன சாமி என்ன 2-3 பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியும், உட்காருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை சாமி நான் அப்படித்தான் வாழைக்காய் பஜ்ஜி அதிகமாக சாப்பிட்டு இப்போ உடம்பு பூரா கேஸ் ஆயிடுச்சாமா, டாக்டர்கிட்ட போனால் இனிமேல் பஜ்ஜியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் எனக்கு அது புரியுது. அதாவது மனிதன் தன்னால் இயலாததை, என்னால இப்போ வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட முடியல, ஆனா இவர் 2 பஜ்ஜியை வச்சு ஆனந்தமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கூட இன்னைக்கு வந்து மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு கூட ஆரம்பத்துல ஒரு சில உறவுகள்லாம் பார்த்தா கோபம் வரும். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை வந்து இப்போ ஆரம்பத்தில் என்னுடைய உறவுகள் ரொம்ப நல்லா இருந்தவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற கோபம் எனக்கு ரொம்ப இருந்தது. அவங்க ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் என்ன கொடுத்தா வச்சேன் அவங்ககிட்ட திருப்பி கேட்கறதுக்கு அப்படிங்கிறத வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். யார்கிட்டையும் கொடுத்து வச்சுட்டு கேட்டு கொடுக்கலனா தான் கோபம் வரணும். அப்போ நான் கொடுத்தே வைக்கல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ என்னுடைய தாய்மாமா இருந்தார், அவர் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தார். அப்போது அவர் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் இருந்தது. ஆனால் பின்னாடி வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவர் ஏன் எனக்கு பண்ணணும்? அவருக்கு குழந்தை இருக்குது, அவருக்கு பையன் இருக்கான், அவருக்கு புள்ள இருக்குது. அவர் வந்து அவங்க பையன் அவங்க பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்களா, இல்லை நம்மளை வந்து தூக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு பின்னாடி வந்து புரிய ஆரம்பிச்சு. சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்போ கோபம்ங்கிறது நம்மளோட சேர்றவங்களே நம்மளை கொல்லும், நம்மளே நம்மளை கொண்டுகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் இந்த கோபத்தை எங்கே காட்டணும் எங்கே காட்டக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து கோபத்தை காட்டக்கூடாத இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. உங்கள் தாய் தந்தையரிடம் உங்கள் கோபத்தை காட்டவே காட்டாதீர்கள். இதில் கூட எனக்கு இடையில ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, அப்பா அம்மா மதிக்கணும்லாம் நீங்கள் வீடியோ நிறைய போட்டுறீங்க சாமி, ஆனால் அப்பா அம்மாவே பசங்களை கொடுமை பண்ணுறாங்களே, அப்பா அம்மாவே பசங்களை மேலே போய் கேஸ் கொடுக்குறாங்களே, அப்பா அம்மாவே பசங்களை போட்டு வதைக்கிறாங்களே, அவங்கள பற்றியெல்லாம் ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கோபம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நியாயமாகத்தான் இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குழந்தைங்க, உங்கள் மனைவி, உங்கள் வீட்டில் உங்கள் கோபத்தை காட்டாதீங்க. முதல்ல தூக்கி போடுங்க. யாராவது கோவப்பட்டு அதனால் ஒரே ஒரு பைசா எனக்கு லாபம்னு யாராவது இந்த வீடியோவில் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐயா நான் கோவப்பட்டதுனால அடுத்த வருஷம் நான் ஒரு ஆடி கார் வாங்கிட்டேன், ஐயா நான் கோவப்பட்டதுனால எனக்கு 3 மாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கோவப்பட்டதுனால இப்படி வந்து மேனேஜராக நான் ப்ரொமோட் ஆகிட்டேன், கோவப்பட்டதுனால இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பதவி உயர்வுகள் கொடுத்துட்டாங்க, கோவப்பட்டதுனால லாட்டரியில் ஒரு 1 கோடி ரூபா பரிசு விழுந்துருச்சு, கோவப்பட்டதுனால இப்போ வந்து என் மனைவி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறா அப்படின்னு யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நானும் திரும்பவும் கோவப்பட ஆரம்பிக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து தென்னரசு சிவில் இன்ஜினியராக இருக்கும் போதெல்லாம் தென்னரசு கிட்ட பேசுறக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ கோவம் வரும். கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. நம்ம வந்து பாட்டில் அடித்து மண்டையை திறந்து அனுப்பாளி ஸ்டேஷனில் கேஸ் வாங்கின நாட்கள்லாம் இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது டென்ஷனான எடுத்து வீசிடுவேன். அதான் பேச்சு தான். பிளாக் டைகர் அப்படின்னு பேர். அந்த ஆள்கிட்டயா போய் பேசணும், வரும்போதே மேசி நினைப்பான், ஐயோ இந்த சனியை முடிச்சவங்ககிட்டயா போய் பேசணும்னு நினச்சிருப்பார்ல அந்த ஆள் அன்னைக்கு. அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் கீழே தெருவுக்கு வந்ததுக்கு காரணம். எத்தனை பேர்த்தோடைய சாபத்தை வந்து நம்ம அந்த இடத்துல கொட்டியிருப்போம். இவர்கிட்டயா போய் பேசணும். அதாவது எப்படின்னா, நான் தான் எம்புக்கு எழுதணும். சிவில் இன்ஜினியர்ஸ்க்குலாம் தெரியும் எம்புக்குனா என்ன அப்படின்னு தெரியும். நான் தான் எம்புக்கு எழுதணும், நான் தான் அளக்கணும். அப்போ நம்ம வந்து டென்ஷனாக இருந்தோம்னு வச்சுங்களேன், அதால் பறி வாங்க வேண்டியது. என்ன எப்படி பூசியிருக்க, மட்டைக்கோலை விட்டு 100 ரூபா நோட்டை உள்ளே விட்டு பார்க்குறது. ஃப்ரெஷ் 100 ரூபா நோட்டு இருக்குல்ல, மட்டைக்கோல் தெரியும் இல்லையா, வீடை வந்து பூசும்போது மட்டைக்கோல் வச்சு பூசுவாங்கல்ல, அந்த மட்டைக்கோலை ஒட்டி 100 ரூபா நோட்டை உள்ளே விட்டுலாம் பார்த்துருக்கேன் நான். 100 ரூபா நோட்டு உள்ளே போச்சுன்னா போட மாட்டேன், கொத்திட்டு திரும்ப பஸ்லேருந்து பூசு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர்த்த பழி வாங்கியிருக்கிறோம். கோவப்பட்டால் தான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் அது. ஏன்னா நம்ம தான் பெரிய இடத்துல இருக்கோம்ல, நம்ம தான் வந்து அதிகாரத்தில் இருக்கோம்ல, நம்ம தான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம்ல, அப்படிங்கிறதுனாலயே இவங்கிட்டயா போய் பேசுறது அப்படியே நம்மக்கிட்ட பக்கத்தில் வந்தாலே கை நடுங்கும். நமக்கு அதை பார்த்தா ஒரு பெரிய அப்படியே ஹிட்லர் மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம். பா அப்படின்னு அப்படியே நம்ம என்னமோ பெரிய அப்படியே ராஜா மாதிரியோ பரவாயில்ல பிச்சைக்காரன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த காலம், அந்த தென்னரசு அழிந்தது எனக்கே பெரிய மகிழ்ச்சி தான். யாருமே தன்னைத்தானே அழித்து கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அந்த தென்னரசு போய் ரிஷபானந்தன் வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் தான். நிறைய பேர்த்த அடிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில், 1-2 பேர்லாம் கிடையாது. அதில் வந்து இப்போல்லாம் நான் யோசிக்கிறேன், அவங்களாம் எங்கே இருக்காங்க, நான் எங்கே இருக்கேன், நான் ஏன் அவங்கள அடிக்கணும்,
அந்த அதிகாரத்தை எனக்கு யார் கொடுத்தது? அப்போ அதிகாரம் என்பது நம்ம இப்போ இருக்கிற அதிகாரம்ங்கிறது ஒரு நாள் காணாமல் போயிடும். நினச்சி பாருங்கள், எப்பேற்பட்ட நீங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த பதவி ஒரு நாள் காணாமல் தான் போகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகத்தான் போகிறீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் தாங்க அப்படின்னா கூட ரிட்டையர்மெண்ட் உண்டு. அப்போது அதிகாரத்தின் வழியாக தவறு செய்தவர்கள்லாம் பின்னாடி தண்டனை ஏற்க கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களே உட்காந்து வருத்தப்படுறாங்க. பல பேர் வந்து தன் செய்த செயலுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போது நீங்கள் காலம் போன கடைசியில் வருத்தப்பட்டா என்ன, படாட்டி என்ன? ஐயா கவனமணி சொல்கிற மாதிரி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன காலம் போன கடைசியில் வருத்தப்பட்டா என்ன, படல்னா என்ன? அதனால் காலம் இருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு விஷயத்தை தனியாக சரியாக யோசனை பண்ணுங்க. இதைத்தான் நம்மளுடைய விவேகானந்தர் அவர்கள் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல தனியாக இருங்க, ரொம்ப கூட்டம் சேர்த்துக்காதீங்க. நீங்கள் எப்பெல்லாம் தனியாக உட்காந்து சிந்திக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். விழிப்போடு இருங்க, எந்த நேரமும் ஒரு விழிப்பு நிலையிலே இருங்க. யாராவது நம்ம கோவப்படுறதுலையே மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வந்து உனக்கு தெரியுமாக்கா, நம்ம 3வது வீட்டு அக்கா இருக்குல்ல, அது உன்னை பற்றி இப்படி சொன்னிச்சுக்கா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். அது உண்மையாக கூட இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி, தெரியுமா மாமா உன்னை பற்றி என்ன பேசினார் தெரியுமா, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொன்னார்ரா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். நம்ம மாமா மேலே கோபமாகவே இருப்போம். ஆனால் பின்னாடி மாமா அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். நம்ம போய் மாமா போய் கேட்கவும் மாட்டோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நேராக போய் கேட்டிருக்கேன். யோ வெளில வாயா முதல்ல, என்னை பற்றி இப்படி சொன்னே நீயே அப்படி போய் நேராக கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லைன்னு ஒரு பதில் வந்துடும். அது ஆமாவா இல்லையான்னு தெரியாமையே ரொம்ப பேர் மனசுக்குள்ளே வச்சு அந்த உறவுகளோடு நீங்கள் ஒரு கசப்பை கடைப்பிடிக்கிறீர்கள். இதில் வந்து சில பேர் சில கேரக்டர்லாம் இருக்குது. அந்த கேரக்டரில் ஒன்றை இப்போ தான் கழட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் முக்கியமாக ஒரு கேரக்டர் இருக்குது. எப்படின்னா, நம்ம பேசுகிறது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட ரெண்டாக போய் சொல்கிறது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது வந்து அப்படியே நம்மக்கிட்ட சொல்கிறது. இது இந்த மாமியா மருமகளுக்கு இடையில் தெரியும். உன் மாமியா உன்னை மதிக்கிறதே இல்லை, நீ தான் அவளை தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற அப்படின்னு நம்ம அங்கே போய்டும். அப்படியே மருமக இல்லாத இடத்துல, மாமியா இல்லாத இடத்துல போய் மருமகிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிடும். மருமக இல்லாத நேரம் போய் பார்த்து ஏதோ 4 எழுத்து படிச்சுட்டு வந்துட்டாலாம், இந்த ஆட்டம் போடுறா வீட்டில், நீ வாழாத வாழ்க்கையாக்கா, நீ பார்க்காததாக்கா, உன் பையன் அப்படியே பம்பரத்தை சுற்றி விட்டா ஆடுற மாதிரி ஆடுறான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எப்படித்தான் தாங்கிக்கிறியோ அப்படின்னு இது எந்திரிச்சு போய் அது வீட்டுக்கு போயிடும். இங்கே மாமியால் மருமகள் அப்படியே PS வீரப்பாவும் அப்படியே எம்ஜிஆர் நீயா நானா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. முதல்ல இந்த மாதிரி கேரக்டர்லாம் முதல்ல கழிச்சு கட்டுங்க. முதல்ல புத்தி சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே தேவையில்லைன்ற முடிவுக்கு வாங்க. நீங்கள் யோசிக்க முதல்ல, என் மாமியா என்னை பற்றி அப்படி பேசியிருப்பாங்களா? என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர், சார் தெரியுமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா சாமி, இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. அப்படியா, ஓகே, அவர் என்னை பற்றி அப்படி பேசியிருக்க மாட்டார். இல்லை சாமி, எனக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாங்க. ஏன்ஸ் வெளில போய் முதல்ல அவர் பேசின மாதிரி தான் நான் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து பேசியிருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து, யாரெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப சிரித்து நடிக்கிறாங்களோ அவெல்லாம் உங்களை பற்றி புரணி பேசுகிறான்றது நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்துங்க. இந்த பக்கத்தில் வந்து அண்ணன் வாழ்கன்னு எவன் சத்தமாக சொல்கிறானோ அவன் தான் நம்மளை பற்றி போய் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கான். நான் நிறைய பேர்த்த அந்த மாதிரி கழிச்சு கட்டியிருக்கேன். 1-2 பேர்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷனில் இறங்கியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த மாதிரி கேஸ் தான். அந்த மாதிரி நிறைய பேர்த்த நான் கழட்டி விட்டு வந்திருக்கேன் என் லைஃப்பில். முதல்ல அடுத்தவர்களை பற்றி உங்களிடம் புரணி சொல்பவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அவங்க உங்களை பற்றி அடுத்தவர்களிடம் போய் இப்படித்தான் பேச போகிறார்கள். அவர்கள் பிறவி குணம் மாறவே மாறாது. நாய்க்கு எப்படி கடிப்பது குணமோ, குறைப்பது குணமோ, காக்கைக்கு எப்படி கரைவது குணமோ, நீங்கள் வௌவாலுக்கு எப்படி எச்சமிடுவது குணமோ, அதே போலத்தான் இந்த மனிதர்கள் எல்லாம் மாறவே போவது இல்லை. அவர்களை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் முதல்ல கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. அப்படியேக்கா, என் மாமியாரா சொன்னாங்க, அந்த அம்மா செருப்பு கழட்டி அடித்தா கூட நான் வாங்கிக்குவோங்க, அது எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கே செருப்பு கழட்டி அடித்த மாதிரி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணோம்மா, இதுகிட்ட போய் பேசினா வேலையாகாது அப்படின்ட்டு போயிடும். நீங்கள் மாமியாவா, உங்கள் மருமகளை பற்றி வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களா? அப்படியே கண்ணு, என் பிள்ளை என்னை எத்தனை கழுவி ஊத்துறா, நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். என் மருமக தானே திட்டிட்டு போகிறா விடு, பெண்ணு அவளுக்கு இல்லாத உரிமையா? அடித்தாலும் நாளைக்கு அவள் தானே சோறு போக போகிறா, நாளைக்கு வீட்டில் போய் கை கால் வராமல் படுத்துக்கிட்டா யார் நாளைக்கு பீ மூத்திர வர போகிறா? என் மருமக தானே வரப்போகிறா. என் பிள்ளை என் மாரில் இட்டு வச்சா நான் என்ன வேதனையாக போட போகிறேன் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே
வரவே வராது. அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னா அப்படியே வாயை மூடுன்னு பிளாஸ்டரி ஒட்டியிருக்கு. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஒரு வகையான மன நோய். இது அடுத்தவர்கள் குடும்பத்தில் போய் அவர்களை கோபப்படுத்தி அவர்களை சண்டை இழுத்து விட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இவங்க உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்ப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். இது அரசியல்வாதிகிட்ட, ஆளுமையில் இருக்கிறவங்க கிட்ட, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட்டணி சேரும் பொழுது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்பொழுதுமே யாருக்கும் நேருக்கு நேராக சண்டை வராது. அப்படியே சண்டை வந்தாலும் அதை பேசி தீர்த்துட்டு போயிடுவோம். நீங்கள் இதை புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏற்றி விட்டவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது சமீபத்தில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று நடந்தது. முன்னாள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. ஊரை மட்டும் சொல்கிறேன், வேண்டாம், ஊர் வேண்டாம், ஏன்னா அது அந்த சம்பவம் யாருக்கு ஞாபகப்படுத்த வேணாம். அதனால அங்கே என்ன போச்சுன்னா 2 நண்பர்கள் சந்திச்சுக்கிறாங்க. அதில் இந்த அம்மா தன்னோட கணவனை அழைச்சிட்டு போறாங்க. அங்க ஒரு நண்பர் இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏமா பாரு முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல. ஏதாவது ஸ்கூல் டேஸ்ல அவங்க ஏதோ விரும்பிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு வேற பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல அதை சொன்ன உடனே அங்கெல்லாம் கலகலப்பாக வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க டெய்லியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க உங்கள் பொண்டாட்டியை பற்றி ஏங்க நீங்கள் வேற, நம்ம பிள்ளைங்க அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க, தங்கமான பிள்ளைங்க அப்படின்ட்டு ஆரம்பித்தவன் அவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸில் அவங்க சினிமாவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்களே 40 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க சினிமாவுக்கு போயிருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க 2 பேர் சினிமாவுக்கு போனாங்க. அங்கே போய் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா இவர் மாத்திரை வாங்கிட்டு போய் கொடுத்தாரு. நீங்கள் இவர் இந்த அம்மா செலக்ட் பண்ணுற சட்டையை தான் அவர் போடுவார். ஸ்கூலில் அந்த அம்மாவையும் நாங்கள் இவர் பேர் வச்சு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு பேசி இப்போ டிவோர்ஸில் நிற்கிது. அந்தாலும் போய் போட்டு ஆட்டி பிசுறு கலப்பி பொண்டாட்டிய, ஏண்டி இவ்வளவு பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணி நீ சைலண்டா இருந்திருக்கிறியா அப்படின்னு போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருடைய ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரியும். அது தெரியாம இருக்காது. ஆனா எதெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். இன்னொன்னு, அடுத்தவன் சொல்லும் போது எதெல்லாம் கேட்கணுமோ அதான் கேட்கணும். ஏன்னா இங்கே யாரையும் காதலிக்காத ஒருவன் தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் இந்த உலகத்துல எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நம்மளும் 4 பேருக்கு பின்னாடி சுத்தி இருப்போம், 4 பேர் நம்ம பின்னாடி சுத்தி இருப்பாங்க. இதான உலக வழக்கம். நம்ம பொண்டாட்டி பின்னாடி நமக்கு மட்டும் அழகான பொண்டாட்டி கிடைக்கணும். அப்ப அழகான புள்ள இருந்தா அது பின்னாடி 4 பேர் சுத்தி இருப்பான், 4 பேர் லவ் லெட்டர் கொடுத்துருப்பான், 4 பேர் அதை அப்ரோச் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு யாரையோ ஒருத்தரை விரும்பி இருக்கலாம், காலத்தின் சூழ்நிலை காரணமாக நமக்கு மனைவியா இருக்கலாம். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு போயிடணும். அதை எதெல்லாம் யோசிக்கணுமோ அதை தான் யோசிக்கணும். சும்மா போய் ஒவ்வொன்றிலையும் போய் நூல் பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் அதை பண்ணு, அதை செஞ்சாச்சு, இதை செஞ்சாச்சுன்னு போட்டுக்கிட்டு தேவையில்லாத கோவம் வரக்கூடாது. இப்போ அந்த அன்பர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், வாழ்க்கையில இந்த பொண்ணு அழகா இருக்குன்னு நீ நினைச்சதே இல்லையா அப்படின்னு. அப்படியே திணறினார். ரோட்ல போகும்போது இந்த பொண்ணு அழகா இருக்குன்னு உன் கண்ணு பார்த்தோன்னு உனக்கு தோணுது இல்ல? அப்படித்தான் 4 பேருக்கு தோணி இருக்கும். நீ யாரையுமே லவ் பண்ணதே இல்லை, உன் கதை எதுவுமே கிடையாது அப்படின்னா உண்மை சொல்லு. இல்லைன்னா போய் பொண்டாட்டி கூட்டு வச்சு வாழு. நீ பண்ணது மிகப்பெரிய தவறு. திருமணத்துக்கு பிறகு உன் மனைவி உன்னை தவிர வேற ஒரு ஆணை நேசிக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சா நீ அவளை விலக்கி வைக்கிறதுல 100% சரியானது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல திருமணத்துக்கு பிறகு தன் கணவன் வேறொரு பெண்ணை நேசிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சேர்ந்தே வாழாதீங்க. அதெல்லாம் நான் 100% இந்த பிரிச்சு கூட்டிட்டு வரலாம் ஏற்பாடே சொல்ல மாட்டேன். பிரிஞ்சு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அப்பதான் அவனுக்கு வலி என்ன வேதனை என்னன்னு தெரியும். அதே போல என்னைக்கோ நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது கோபப்படாதீர்கள். இந்த கோபம் என்னும் உணர்வு உங்களுக்கு வாழ்க்கையில் எதையும் தரப்போவதே இல்லை. அப்போ எதையும் தராத ஒன்றை வைத்துக்கொண்டு ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீர்கள்? எவ்வளவோ பேர் பாருங்க, இந்த கோபத்தாலதான் வாழ்க்கை கீழே வந்திருக்கும். சில பேர்த்துக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், நல்ல திறமையானவனா இருப்பான், ஆனா கோபக்காரனா இருப்பான். நீங்க அந்த கோபத்தாலேயே தன் வாழ்க்கை இழந்து வந்திருப்பார்கள். நிறைய பேர் இந்த சொந்த பந்தங்கள்லாம் ஒண்ணு கூடுது பாருங்க. இந்த காது குத்துற விசேஷத்துல இப்ப கூட சமீபத்துல மாமன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கூட ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது அந்த பையன் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான், அவனை டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருமக சொல்லியிருப்பாங்க. அதை மாமியார் சொல்ல தெரியாம போய் தான் பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க. ரேகா புள்ள சொல்லுச்சு, அத்தை நீலன் ரொம்ப சேட்டை பண்றான், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்னுச்சு. அதாவது டாக்டர்கிட்ட அப்பவே என் மருமக சொன்னா அவன் பையனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப என் பையனை பைத்தியக்காரன்னு சொன்னால அவன். டாக்டர் கிட்ட போணுமா? பைத்தியம் சொன்னால அப்படின்னு அந்த அம்மா திரும்ப கேட்கும். அந்த நிகழ்வெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம குடும்பத்தில் ரொம்ப கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விசேஷம் நடக்கும்போது 4 பேர் 4 விதமாக பேசுவான். அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா வயிறு இருக்குதான் ஊரே இருக்கிறதே தவிர, பா நல்லா இருக்கியா நீ, அடாடாடா உன் பையன் +2ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டானா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய
உறவுகள் எல்லாம் இன்று இல்லாமல் போய்விட்டது. அந்த மாதிரி சக மனிதர்கள் இன்னைக்கு இல்லை. அடுத்தவன் வேதனைப்பட்டா அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு மனிதன் தன்னுடைய மனிதத்தை இழந்து விட்டான். எல்லா மிருகமும் தன்னுடைய இயல்பு அப்படியே தான் வச்சிருக்கு. ஒரு புலியும் ஒரு மானும் படுத்திருக்கு. அந்த புலிக்கு பசிச்சாதான் அந்த மானை வேட்டையாடும். நீங்க வந்து சிங்கத்துக்கு பசிச்சாதான் ஒரு உயிரினத்தை வேட்டையாடும். அதுக்கு பசிக்கலன்னு வச்சுங்களேன், அது ஜாலியாக அது கூட விளையாண்டுக்கிட்டு கூட இருக்கும். அப்போ அந்த மிருகம் தன்னுடைய இயல்பு நிலையில் சரியாக இருக்கிறது. ஆனால் மனிதன் தான் பசித்தாலும் பசிக்கவில்லை என்றாலும், தேவை இருந்தாலும் தேவையில்லை என்றாலும் வாங்கி குவிச்சுக்கிறான், வாரிக்கிறான். எதை செய்வது, எப்படி வாழ்வது, வாழ்க்கையை எதை நோக்கி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையை தப்பாக வாழ்ந்து நல்லா யாராவது வாழ்ந்தா அவங்கள பார்த்தா கோவம் வருது. சமீபத்தில் நம்ம அன்பர் ஒருத்தர் பையன்கிட்ட கேட்குறாரு, ஏண்டா அவன் 540 மார்க் எடுத்திருக்கானடா, நீ என்னடா 300 எடுத்திருக்க அப்படின்னு. பையன் திருப்பி கேட்குறான், அப்பா நானா பரவாயில்ல 300 எடுத்திருக்கேன், நீ 130 எடுத்த அப்படி. அவங்க அப்பா வந்து நிறைய படிச்சு மார்க் எடுத்திருக்காரு, நீ 130 எடுத்த, உனக்கு பையனா பிறந்து நான் 330 மார்க் எடுத்து பாஸ் பண்ணதே பெரிய விஷயம் பார்த்துக்க அப்படின்னு. அவர் வந்து என்கிட்ட என்ன சாமி இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. நீ 130 மார்க் எடுத்தது அவன் பையன்கிட்ட சொன்னதே முதல்ல தப்பு. சில பேர் வந்து தண்ணியை போட்டு உண்மையை பேசுறன்ற வகையில எல்லாத்தையும் பையன்கிட்ட சொல்லிடுறீங்க, அவங்களை இலக்காரமா நினைக்கிறான். எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்கய்யா, எதை சொல்லக்கூடாது சொல்லாதீங்க. அதே போல அடுத்த பையனை மாதிரியே உங்க பையன் இருக்கணும், அடுத்தவங்க மருமக மாதிரியே உங்க மருமக இருக்கணும், அடுத்தவங்க மாமியார் மாதிரியே உங்க மாமியார் இருக்கணும், அடுத்தவங்க அப்பா மாதிரியே. சில பேர் நம்ம பார்த்தியா பையனை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு பையன் போய் கோவப்படுறது, எனக்கு என்ன வாங்கி கொடுத்த, எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னா, நானெல்லாம் சோத்துல விச வச்சு கொண்டுருவேன். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா நான் உனக்கு என்னடா செய்யணும், உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்து உன்னை படிக்க வச்சு ஆளாக்குறதே பெரிய விஷயம். எல்லா பையனும் அப்பா கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, எனக்கு என்ன செஞ்சேன், என்ன எதுக்கு பெற்றுக்கிட்ட. பல பேர் இதை கேட்குறான். ஆனா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, என்ன உங்க தாத்தா அப்படியே இங்க வந்து ஒரு 1 லட்சம் கோடி சொத்து கொடுத்துட்டு போய் உங்க அப்பா அதை காப்பாற்றாம விட்டாரு, அந்த இடத்துல நீங்க கோவப்பட்டீங்கன்னா நியாயம். உங்க அப்பாவே ஏதாவது கூலி வேலைக்கு போய் அங்க இங்க சம்பாரிச்சு தான் பையன் நல்லா படிக்கணும்னு அவனுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஒரு ஷூ வாங்கி கொடுத்து ஒரு பேக் வாங்கி கொடுத்து, அந்த ஆள் சோறு திங்காம, அந்த ஆள் ஒரு சினிமாவுக்கு போகாம, அந்த ஆள் பொண்டாட்டியை கூட்டிட்டு சந்தோஷமா ஊர் சுத்தாம உங்களெல்லாம் படிக்க வச்சு மேலே கொண்டு வந்தா பையன் கேட்குற கேள்வி, எதுக்கு என்ன பெற்றுக்கிட்ட, ஆனா உன்னை பெற்றுக்க சொன்னேன், நீ தான் என்ன பெற்றுக்கிட்ட, அப்போ எனக்கு செலவு பண்ணு, எனக்கு பைக் வாங்கி கொடு, எனக்கு கார் வாங்கி கொடு அப்படிங்கிறது. நீ தான் பிள்ளையா பிறப்பான்னு தெரிஞ்சுதா அந்த ஆள் உன்னை பெற்றிருக்கவே மாட்டான். பல பேர்த்துக்கு நான் அந்த பதிலை சொல்லியிருக்கேன். நான் என் மகனுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சில விஷயங்கள்லாம். நான் வந்து மகனை இங்கே பார்த்துக்க, அப்பா சம்பாதிக்கல 1 ரூபா கூட உனக்கு கிடையாது. நான் இந்த பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் பையன்கிட்ட யார் ப்ராக்டிக்கலாக கேட்டிங்கனாலும் அவன் சொல்லுவான், நான் சம்பாதிக்கிற எதுவும் உனக்கு கிடையாது, எல்லாம் நானே செலவு பண்ணிட்டு போயிடுவேன், நீ சம்பாரித்து எனக்கு கொடுக்கவே வேணாம், நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே சம்பாரித்து சாப்பிட்டு செத்து போயிடுவேன். எங்கள் அப்பா எனக்கு இதை சொன்னாருங்க. எங்கள் அப்பா எனக்கு இந்த விஷயத்த சொன்னார். அதை எப்படி சொல்லுவார்னா, அதை அவர் சொல்கிற மாதிரியே சொன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். மயிறு நீ என்னடா கொடுத்து நான் என்னடா சாப்பிட்றது, என்னால் உழைக்க முடியல, செத்துரு வேண்டாம் பழனி இப்போ அப்படிம்பாரு. கடைசி வரைக்கும் அவர் வேலை செஞ்சார். கடைசி நாள் வரைக்கும் அவர் வேலை செஞ்சார். அடுத்த நாள் போனார், படுத்தார், செத்து போயிட்டார். நான் பல இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. நான் அவருக்கு எவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து உழைக்காம சாப்பிடக்கூடாதுல தெளிவாக இருந்தார். இன்னைக்கு நான் என் பையனுக்காக தான் சொல்கிறேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சம்பாரிச்சு நான் சாப்பிட்டுக்கோ மகனே, நீ வந்து பா அதை வாங்கி கொடுப்பார் இதை வாங்கி கொடுப்பார்னு ஆசைப்படாம நீ வந்து சம்பாரிச்சு நீ பார்த்துக்க வேண்டியதான். படிக்க வைக்கிறது மட்டும்தான் ஒரு அப்பாவுடைய கடமை. உங்களுக்கு சாப்பாடு போடாம, படிக்க வைக்காம, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்காம ஒரு தாய் தந்தையர் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. எத்தனையோ குழந்தைகள் வந்து இன்னைக்கு போய் டீ கிளாஸ் கழுவி பல டீ கடைகளில் போய் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபாரினில் போகிறவங்க பெருமையாக நினைக்கிறான், பார்ட் டைம் ஜாப் இருந்தால் தான் அங்கே படிக்கவே முடியும். பல பேர் வேலை செய்கிறான், பரோட்டா மாஸ்டராக இருக்கான். பல பேர் வந்து தட்டுகள் ஒரு இடத்துல இருக்கிறான், 10 பாத்திரம் தேய்ச்சி ஈவினிங் டயத்தில் போய் இந்த ரோட்டோர கடைகள் இருக்குல்ல அந்த இடத்துல பாத்திரங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு படிக்கிறவங்களாம் இருக்கிறான். அவனுக்குலாம் நான் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த எதுக்கு பெத்தேன்னு எவனா கேட்டான்னா அவனை வீட்டில் வச்சிருக்காதீங்க, முதல்ல துரத்தி விட்டுருங்க அவனை. இந்த விசு சொல்லுவார் தெரியுமா, இந்த விசு படத்தில் வரும் இந்த சீனு, ஒருத்தன் கொள்ளையடிக்க வந்திருப்பான், குத்துனா கத்திடுவேன், கத்துனா குத்திடுவேன் அப்படிமா 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ அண்ணா ஏன்னா நீங்க திருட வந்தீங்கன்னு விசு கேட்பாரு. இந்த மாதிரி 5 வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்பா. அவனை வீட்டை விட்டு உடனே துரத்திருக்கேன், நான் என் பையனால தான் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன் பாரு. அதுக்காக வந்து குழந்தைங்களை பராமரிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல, குழந்தைங்களை சரியா வளர்த்துங்க. அவங்க மேல நியாயமா என்ன கோவப்படணுமோ அதை கோவப்படுங்க. யாருக்கிட்டையும் சரி நியாயமா என்ன கோவப்படணுமோ அதை கோவப்படுங்க. நியாயமான கோவம் வரணும். அந்த கோவம் வந்து அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா உங்க பார்வையிலே அவங்க அதை மாத்திக்கணும், அவ்வளவுதான். தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டீங்கன்னா அந்த கோபத்துக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போய்விடும். அப்ப எதுக்கு இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் வல்லுன்னு விழுவாயா அப்படி இருக்காதீங்க. எந்த நேரத்தில் சிரிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சிரிங்க. இப்போ ரீசெண்டாக என் மனைவி புது வண்டி எடுத்திருந்தோம், பலினோ.
அதை வந்து எடுத்து ஒரே மாதத்தில் கொண்டு போய் அந்த காரை கொண்டு போய் முட்டிட்டாங்க. முட்டி முன்னாடி பகுதி டேமேஜ் ஆயிடுச்சு. நான் மலேசியாவில் இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாட்டத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு. அப்படியேம்மா, சரிம்மா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ் இருக்குது, கொண்டே காரை கொண்டு போய் ஷோரூமில் விட்டுருங்க. நான் மலேசியாவிலேருந்து வந்தவுடனே வீட்டில் கேட்டா, என்னங்க நீங்கள் தான் திட்டுவீங்கன்னு நினச்சேன், அதை பற்றி நீங்கள் எவ்வளோ வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு. வேணும்னு கொண்டே விட்டுருக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். திட்டினா திரும்பி வராது, அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்ம போய் திட்டிக்கிட்டு. அப்போ அடுத்த முறை அவன் இன்னும் யோசிப்பா, ஓ நம்ம வந்து இதை பெருந்தன்மை இந்த முறை விட்டுட்டாரு, அடுத்த முறை நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் என் பையன் வந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணால் நான் திட்டு வந்த இடத்துல டக்குனு எனக்கு கோவம் வந்துடும். 2 பருக்க கீழே கடந்துன்னு வச்சுங்க, சுருன்னு ஆகிடும் நமக்கு. ஏன்னா அந்த ஒரு பருக்கை வந்து சேர்றதுக்கு எத்தனை சிரமம். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படணும். எங்கே கரெக்டாக என் பையனை கொண்டு போகணும், எங்கே என் மனைவிட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை கோவப்படணும், எதை கோவப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அன்பாக இருக்கிற நேரத்தில் அன்பாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் இந்த சினம் உங்களுக்கு எதையுமே தரப்போவது இல்லை. அதனால் அளவாக சினப்படுங்கள், அளவாக கோவப்படுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு அதிகமாக மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த சொல்லிக் கொடுக்குறவங்களை எல்லாம் தள்ளி வைங்க. நீங்கள் வாழ்க்கையில் சிலதை தள்ளி வைத்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ இந்த சினம், இந்த கோபமுங்க அப்படிங்கிற டைட்டிலில் நான் ஏதாவது உங்களுக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கோபத்தால் நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அதை பிறர் போய் படிக்கும்போது எல்லோரும் கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒரு சிலர் கோபத்தால் தன் வாழ்க்கையே இழந்திருப்பீங்க, அதெல்லாம் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தவங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்த உணர்வு வந்து நம்ம காதல் அப்படிங்கிற உணர்வில் அடுத்த வீடியோ பேச போகிறோம். அடுத்து வந்து காதலை பற்றி பேச போகிறோம். அடுத்து வந்து நிறைய உணர்ச்சிகளை பற்றி பேச போகிறோம். அந்த உணர்வுகளை நம்ம எதெல்லாம் கடைப்பிடிக்கணும், எதெல்லாம் கடைப்பிடிக்க வேணாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம தொடர்ந்து பயணிப்போம் புன்முகத்துடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.